கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம இன்னைக்கு வாசிக்க போகிற சங்கீதம் 22. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில சூழ்நிலைகளில் நமக்குள்ளே நாமளே பேசிகிட்டு இருப்போம்ல, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த காரியம் வாய்க்குமா அப்படின்ட்டு நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன், எந்த உதவியுமே எனக்கு கிடைச்ச மாதிரி இல்லையே, இந்த வாசல் எப்போ எனக்கு திறக்கப்படும், நான் எதிர்பார்க்குற பண வரவு எப்போது எனக்கு வரும், என் தேவைகள் எவ்வளவா இருக்குது, எல்லாரும் பார்க்குறாங்க நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன குறைன்னு சொல்கிறாங்க, ஆனால் கடவுளே எனக்கு என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் என்ன மாதிரி சூழ்நிலைகளில் கடந்து போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். இந்த நிலைமையில யார் எனக்கு உதவி செய்வாங்க? எனக்கு உங்களை தவிர வேறு யாரை தெரியும்? என்னை நன்றாக அறிந்த ஒரே ஒரு பரம தகப்பன் நீங்கள் மட்டும்தானே. என் உபத்திரவத்தை யார் அறிவாங்க? என் நிலைமை எப்போ மாறும்? என் தேவைகள் எப்போ சந்திக்கப்படும்? நீண்ட நாளாக நான் காத்திருக்கேன், எப்போ எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும்? என் வாழ்க்கையில் நான் அடுத்த நிலைக்கு போக முடியுமா? இப்படி ஏங்கி நம்ம நிறைய சூழ்நிலைகளை தவிச்சு நிற்போம்ல, நின்றுருக்கோம். இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளே வந்துக்கிட்டும் போயிட்டும் இருக்கும்ல. அன்றைக்கு இதே சூழ்நிலைகளை கடந்து சென்ற தாவீது தன் இருதயத்தை கொஞ்சம் கூட மறைக்காமல் கர்த்தரிடத்தில் அப்படியே வெளிப்படுத்துகிறார். அன்று தாவீதை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து விடுவித்து அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து அவனை மகிமைப்படுத்திய தகப்பன் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாக நமக்காக அவர் கதவுகளை திறப்பார், தேவைகள் சந்திக்கப்படும், நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பண வரவுகள் நம்மை வந்து சேரும். இன்னைக்கு நம்ம இருக்கிற இதே நிலைமையில என்னைக்கும் இருக்க போறதில்ல, நிச்சயமா இதுக்கு ஒரு முடிவு உண்டு. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? நம் கர்த்தர் நிச்சயமா நமக்காக ஏதாகிலும் செய்வார். வாங்க, நம் இருதயத்தை கர்த்தரிடத்தில் தண்ணீரை போல ஊற்றுவோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்மையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டது. பீறி கட்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போல் ஆகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு
மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளின் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருவீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது. அவர் ஜாதிகளை ஆளுகிறார். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆமென்.